but maybe you should do whatever you need to erase. நான் என்னோட குலாப் ஜாமுனுக்குலாம் பேர் வச்சுருக்கேன். இது பேர் பிங்கி, அப்புறம் இது பேர் இங்கி, அப்புறம் இது பேர் தான் மாங்கி. பிங்கி இங்கி மாங். ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த கிரேசி கேர்ள். நான் அவங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட் வச்சு ஒரு ஈஸியான குலாப் ஜாமுன் ரெசிபி. நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ரொம்ப முக்கப்படாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 10 slices ஆஃப் பிரெட், மில்க், ஏலக்காய், அப்புறம் லாஸ்ட்டாக சுகர். ஃபர்ஸ்ட் சுகர் சிரப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் சுகர் போட்டுக்கலாம். 3 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் சுகர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏலக்கோட ஃப்ளேவர் இன்னும் கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 15 to 20 minutes வந்து ஸ்டவ்வில் இருக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்க இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஜாமுன் செய்கிறதுக்காக பிரெட்டோட 4 சைட்ஸையும் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரெட்டை வந்து 4ஆக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் 10 பிரெட்ஸ்லையும் கட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கிறதுனால ஒரு 2 செட்டை அரைச்சிக்கோங்க. இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப பொடியாக. இந்த மிக்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மிக்ஸில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். லைக் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேணால் கரெக்டாக 4 ஸ்பூன். நிறையா ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த உருண்டை பிடிக்க வராது அந்த பால்ஸில், சொதன்னு ஆயிரும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி கையில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம 10 பிரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதில் நமக்கு ஆக்சுவலி 8 பால்ஸ் கிடைக்கும். இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே வேகாது. ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்த உடனே எல்லா பால்ஸையும் எடுத்துருங்க. எடுத்த உடனே எல்லா பால்ஸையும் நம்ம உடனே சுகர் சிரப்பில் போட்டுறணும். அப்போ தான் அது வந்து நல்லா உள்ள வரைக்கும் சோக் ஆகும். ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த குலாப் ஜாமுன் எல்லாமே நல்லா சோக் ஆகி ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக இருக்கும். 2 hours later. 2 hours ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஸ்பூன் வச்சு. அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருந்தது. உண்மையாக அது பிரெட்னே தெரியாது, உண்மையான குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm not the girl that used to be sometime. I'm more than worth